உங்களை யாருக்காவது கோட்ஸே எதுக்கு காந்தியை சுட்டாருன்னு தெரியுமா? அவரே சொன்ன வாக்குமூலங்கள் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். கோட்ஸேவே தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவரே கோர்ட்ல வந்து நான் எதுக்கு காந்தியை சுட்டேன் அப்படின்றத தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் 2 காரணங்களை சொல்லியிருக்காரு. நம்பர் 1, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா இருக்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கு அந்த லாங்குவேஜ் பிடிக்கல அப்படின்னு காந்தி ஹிந்துஸ்தானி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதாவது ஹிந்தி பிளஸ் உருது, ஹிந்துஸ்தானி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்படி ஒரு லாங்குவேஜ் இந்தியாலே இல்ல, அது காந்தியா உருவாக்குனது. இந்த ஸ்கீம் கொண்டு வந்தா ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்க புனித தன்மையே போயிரும் அப்படின்னு கோர்ட்ல சொல்றாரு. ரெண்டாவது, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3மே ஒரே நாடா தான் இருந்துச்சு. ஆனா ஆகஸ்ட் 14 முஸ்லிம் மக்களுக்காக தனி நாடு வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடா கொடுக்க வச்சதே காந்தி தான். அதோட 75 கோடி அந்த நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காந்தி அக்ரிமெண்ட்டும் போட்டாரு. ஆனா இந்தியா 20 கோடி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. 55 கோடியா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா. ஏன் ஹோல்ட் பண்ணிருந்தாங்கன்னா அப்போதைக்கு இந்த பாகிஸ்தான் காஷ்மீரும் எங்களுக்கு வேணும், காஷ்மீர் எங்களுக்கு தாங்கன்னு பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. ஆனா காந்தி மீதி இருக்க 55 கோடியை கொடுக்கணும், கொடுக்கலன்னா நான் சாகு வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அகிம்சை போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஹெல்த் முக்கியம்னு இந்தியா பேலன்ஸ்ல நிறுத்தி வச்சிருந்த 55 கோடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. காந்தி தான் இந்தியா பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி மேலும் இன்னும் நிறைய குற்றச்சாட்டை வச்சு இதனாலதான் நான் காந்தி சுட்டு கொன்னேன் அப்படின்னு கோட்ஸே சொல்லியிருக்காரு. மெயினா காந்தி முஸ்லிம் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றது கோட்ஸேக்கு பிடிக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை.